ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் மினி vlog. யூனிஃபார்ம் எடுத்து முடிச்ச கையோட தான் வந்துட்டு வெட்டிங் டே பர்ச்சேசிங்க்கு போயிருந்தோம். நான் ஒரு பக்கம் அவருக்கு ஷர்ட் பார்த்துட்டு இருந்தேன். அவர் தம்பிக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவரோட தம்பி பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஆளுக்கு 2 ஷர்ட் அப்படின்னு எடுத்துட்டு ஃபோக்கஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நேரா குரோம்பேட் சிட்டிகளுக்கு தான் போனோம். குரோம்பேட்ல செம்ம டிராஃபிக்கா இருந்தது. நாங்க ரீச் ஆகும்போதே வந்துட்டு 8:45 ஆயிடுச்சு. அந்த டைம்லயுமே சிட்டிகள்ல வந்துட்டு அவ்ளோ க்ரௌடு இருந்தாங்க. கஸ்டமர்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கடகடன்னு ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு, அதில 2 சூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா செம்ம டயர்டு. மார்னிங் போனோம். லஞ்சுமே ஹோட்டல்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நைட்டு 9:30 வரைக்குமே வந்துட்டு கடை கடையா ஏறி இறங்கிட்டு தான் இருந்தோம். ஷாப்பிங் இவங்களுக்கு, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே போயிடுச்சு. ஸோ எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி டயர்ட் ஆயிட்டோம். ஸோ நைட்டுமே என்ன பண்றதுன்னா, வீட்ல போய் டிஃபன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அ ஃபசாரி ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே பிஸ்மில்லா அப்படின்னு ஒரு சின்ன கடை இருக்கு. அந்த கடையில செம்ம கூட்டம் இருந்துச்சு. கண்டிப்பா வந்துட்டு இந்த கிரேவிஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, அந்த கடைக்கு போயிட்டோம். ஆளுக்கு 2 கல் தோசை, ப்ளஸ் எனக்கு கலக்கி, அவருக்கு ஆஃப் பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்னும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ அ டயர்டு. அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா மயக்கம் போட்டு விழுவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லா வெயிலே. அ இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்குறேன். தேங்க் யூ. பாய்.